Hi friends, Satish from Cartoon Teacher TNVC. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 12 ஜான்வரி. இதோட பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ 12 ஜான்வரி நேஷ்னல் யூத் டே. சுவாமி விவேகானந்தருடைய பிறந்த தேதியை தான் வந்து நேஷ்னல் யூத் டேன்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ 1984 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. 1985 எவ்ரி இயர் வந்து செலிப்ரேஷன் போயிட்டுருக்கு. எஸ்பெஷலி ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் அவருடைய ப்ரீச்சிங்ஸ் எல்லாமே அங்கே வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அவர் ராமகிருஷ்ண பரமஹம்சா தான் வந்து சுவாமி விவேகானந்தருடைய குரு. ஸோ அதே போல் சிக்காகோ கான்ஃபரன்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அவருடைய இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து இது தான். அடுத்து வந்து அப்பாயின்மெண்ட்ஸ். வீரேந்தர் குமார் பால் இந்தியன் அம்பாசிடர் டு சொமாலியா. ஏன்னா ஆல்ரெடி வந்து ஒரு 2 months ஒரு 3 அப்பாயின்மெண்ட்ஸ் கிட்ட பார்த்துருப்போம். இந்தியன் அம்பாசிடர்ஸ் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்க்கு வந்து அப்பாயிண்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ டெத் வந்து வேத் மேத்தா, இந்தியன் அமெரிக்கன். ஸோ இவர் வந்து 3 வயசுலேயே வந்து அவருக்கு வந்து ஒரு பார்வை வந்து இழந்துடுறாரு. ஸோ இதில் இவருடைய சிறப்பு அம்சம் எதுன்னு சொல்கிறாங்கன்னா, இந்தியாவை பற்றியும் இந்தியன்ஸை பற்றியும் அவருடைய புத்தகங்கள் மூலயமா அமெரிக்கன்ஸ்க்கு வந்து ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்துகிறாங்க. ஸோ அவருடைய புத்தகத்தின் மூலம். ஸோ வேத் மேட்டா. அடுத்து வந்து அவார்ட்ஸு. டாக்டர் ஷைலா கேனிக்கு வந்து நேஷ்னல் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அவார்ட் 2020 வந்து கிடச்சிருக்கு. டாக்டர் ஷைலா கேனி இம்பார்ட்டண்ட்டு தான். அடுத்து ஆனிவர்சரி. எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் வந்து முன்னாள் சீஃப் மினிஸ்டரு. ஸோ ஆக்டர் டேர்ன்டு பொலிட்டீஷியன். அதே போல் பாரத் ரத்னா அவார்டி 1988 அவர் வந்து இறந்ததுக்கப்புறம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா 1987 அவர் இறந்துறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து கொடுத்துருக்காங்க போஸ்டுமஸ்லி. ஸோ பார்ன் இன் 17 ஜான்வரி 1917. அதே போல் எங்கன்னா வந்து இப்போ ப்ரெசென்ட் டேவாக இருக்கும் சென்ட்ரல் ஸ்ரீலங்கா. 24 டிசம்பர் 1987 வந்து அவர் வந்து இறக்குறாரு. ஸோ ஹீ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் ஆல் இண்டியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் AIADMK. ஸோ இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ரூலிங் கவர்மெண்ட்டு எப்போ ஃபார்ம் பண்ணுறாங்க? 1972. இது ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இதுவும் கேட்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. 1972 ஃபார்மேஷன் இயர். ஸோ 17 அக்டோபர் 1972 வந்து டிஎம்கேலேருந்து ஒரு ஸ்பிளிட் ஆகி ஒரு ஃபேக்ஷனாக வெளியே வராரு. அங்கேருந்து தான் இது ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ இதுவும் பாரத் ரத்னா அவார்டியும் இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ். US கேபிட்டல் ரியார்ட்ஸ். இது என்ன அப்படின்னா, டொனால்ட் ட்ரம்ப் சப்போர்ட் பண்ணக்கூடிய சில சப்போர்ட்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த US கேபிட்டலுக்குள்ளே என்ட்ராங்க. அது எங்கன்னா வாஷிங்டன் டிசியில் இருக்குது. அதுதான் வந்து செனட் அங்கே தான் இருக்குது, காங்கிரஸ் அங்கே தான் இருக்குது. இது என்ன 2 பார்லிமெண்ட்டு. நம்மக்கிட்ட எப்படி ராஜ்யசபா லோக்சபா இருக்கோ அதே போல் அங்கே காங்கிரஸ் செனட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம், காங்கிரஸோடைய ஸ்பீக்கர் வந்து நான்சி பெலோசி வந்து அப்பாயிண்ட் ஆயிருக்கதா பார்த்துருந்தோம். செனட்டில் வந்து ஒரு ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் வந்து அப்பாயிண்ட் ஆகிருந்தாங்கன்னு சொல்லி பார்த்துருந்தோம் ஒரு 4-5 days பேக்கு. ஸோ அங்கே வந்து வயலன்ஸ் வந்து அங்கே ஸ்டார்ட் ஆகி அங்கே உள்ளே வந்து ஒரு 2-3 ஆஃபீஸர்ஸ் கூட அதில் இறந்துட்டாங்க. ஸோ எங்கே நடந்திருக்குன்னா US கேபிட்டல் வாஷிங்டன் டிசியில். ஸோ அடுத்து தேர்ட் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸில் ஸ்கீ பார்க் வந்து செட் பண்ணியிருக்காங்க எங்கே, ஹிமாச்சல் பிரதேஷில். ஸோ ஃபஸ்ட்டு இண்டோர் ஸ்கீ பார்க் வில் பி செட்டப் இன் குஃப்ரி நியர் ஷிம்லா பக்கத்தில் இருக்குது. ஹிமாச்சல் பிரதேஷில் ஷிம்லா பக்கத்தில் குஃப்ரின்னு ஒரு இடம். அங்கே வந்து ஃபஸ்ட்டு இண்டோர் ஸ்கீ பார்க் வந்து பண்ணுறாங்க. ஸோ ஸ்கீயிங் வந்து எப்படின்னா நம்ம நிறையா மூவிஸில் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அந்த பனியில் வந்து சறுக்கிட்டு போகிறாங்க இல்லையா. ஸோ அதுதான். ஸோ அது வந்து யார் இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சீஃப் மினிஸ்டர் ஜெய்ராம் தாக்கூர். ஸோ செட் இனிஷியேட்டிவ் டு மேக் ஹிமாச்சலை வந்து இந்தியாவிலே பெஸ்ட் டூரிசம் டெஸ்டினேஷனாக வந்து மாற்றணுன்றதுக்காக இந்த இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்கீ பார்க்கு ஹிமாச்சல் பிரதேஷ். அடுத்து ஃபிலமெண்ட் ஃப்ரீ கேரளா கொண்டு வந்திருக்காங்க. சீஃப் மினிஸ்டர் பினராயி விஜயன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னன்னா ஃபிலமெண்ட் ஃப்ரீ ஸ்டேட் அப்படின்னு சொல்லி. இந்த ப்ராஜெக்ட் வந்து இது மூலிமா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, LED பல்ப்ஸ் வந்து ஹவுஸ் ஹோல்ட்ஸ் கொடுக்க போகிறாங்க. இப்படி ப்ராஜெக்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும் பட்சத்தில் 100 to 150 மெகாவாட் வந்து பவர் வந்து சேவ் பண்ண முடியும் த்ரூ திஸ் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறாங்க, இந்த LED பல்ப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணும் பட்சத்தில். அடுத்து பிராரம் சமிட். இது வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன சொல்கிறாங்க, அக்ராஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா யூத்ஸையும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண சொல்கிறாங்க இந்த சமிட்டில். இது வந்து விர்ச்சுவலாக தான் நடக்க போகுது. இதோடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா, டு பிரிங் ஆல் டாப் மைண்ட்ஸ், எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், அகடமிக்ஸு, பேங்கிங்கு, ஃபினான்ஸ் அண்ட் யங் ஸ்டார்ட் அப் லீடர்ஸ். இங்கே சின்ன ஸ்டார்ட் அப்ஸ்லையும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய லீடர்ஸ் எல்லாருமே அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து குறிப்பாக வந்து ஸ்டார்ட் அப்ஸ் ஏதாவது ஆரம்பிக்கணும்னு நினைக்கக்கூடிய யூத்ஸை வந்து அதில் வந்து ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க அந்த மீட்டில். ஸோ பிராரம் சமிட் இன்னும் ஒரு 2 days கமெண்ட்ஸ் ஆக போகுது. அடுத்து 4th வந்து டிஃபென்ஸு. FATA-1 மிசைல். ஸோ இது வந்து பாகிஸ்தான் தான் வந்து இது டெவலப் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் அன் இண்டிஜினியஸ்லி டெவலப்டுங்கிறாங்க. ஸோ அவங்க பாகிஸ்தானே டெவலப் பண்ண மிசைல் FATA-1 மிசைல். ஸோ இது வந்து இட் இஸ் அ GMLRS அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா கைடட் மல்டி லான்ச் ராக்கெட் சிஸ்டம். ஸோ கைடட் மல்டி லான்ச் ஒரே இதில் வந்து மல்டி லான்ச் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த மாதிரி இதுதான் வந்து அது கைடட் மல்டி லான்ச் ராக்கெட் சிஸ்டம். அதோட ரேஞ்ச் வந்து 140 km ரேஞ்ச் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ FATA-1 மிசைல் பாகிஸ்தான். அடுத்து இக்கானமியில் பட்ஜெட் 21. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இந்த பட்ஜெட் வில் பி பிரசன்டட் பேப்பர்லெஸ் ஃபார் த ஃபஸ்ட் டைம் செட் பை ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி. அதாவது இன்றைக்கி பட்ஜெட் தாக்கல் செய்ய போகிறாங்க பார்லிமெண்ட்டில் அப்படின்னா, நாளே என்ன பண்ணுவாங்க,
அரௌண்ட் 100 எம்ப்ளாயிஸ் கிட்ட கீழே அண்டர் கிரவுண்டில் பார்லிமெண்ட் அண்டர் கிரவுண்டில் தான் இந்த பிரிண்டிங் ப்ரெஸ் இருக்குது. ஸோ அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைம் என்ன பண்ணுறாங்க, அது வந்து கொரோனா வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அவங்க எல்லோரும் பாதிப்புள்ளாகுவாங்க அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, டிஜிட்டல் ஃபார்மேட்டில் இந்த வருஷம் போக போகுது. ஸோ இது வந்து 8th பட்ஜெட் தாக்கல் செய்கிறாங்க. இது வந்து 8th பட்ஜெட்டு. எப்போ பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்து பொறுப்பேற்றதுலேருந்து 8th பட்ஜெட்டு. அதில் வந்து நிர்மலா சீதாராமன் இப்போ கரண்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்காங்க. ஸோ அவங்க பண்ணக்கூடிய 3rd டைம் வந்து இது வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க பட்ஜெட்டை. ஸோ 8th பட்ஜெட்டு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு இது வந்து 3rd டைம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து தாக்கல் செய்யப்படுறாங்க பட்ஜெட்டை. ஸோ டிஜிட்டல் ஃபார்மேட்டில் போக போகுது, இந்த டைம் ரிலீஸ் ஆக போகுது, ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அடுத்து பேமெண்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட், PIDF. ஸோ இது வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் லான்ச் பண்ணுறாங்க. எதுக்காகனா டிஜிட்டல் பேமெண்ட் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், அக்ராஸ் கண்ட்ரியில் வந்து அது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஒரு 500 crore வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா பாயிண்ட் ஆஃப் சேல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்ணணும், போத் ஃபிசிக்கல் அண்ட் டிஜிட்டல் இன் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் குறிப்பாக. ஸோ அதில் வந்து ஆல்ரெடி 250 crores வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் வந்து யார் மானிட்டர் பண்ண போகிறா அப்படின்னா டெப்டி கவர்னர் பிபி கண்ணுங்கோ அவங்க தான் வந்து இதை வந்து மானிட்டர் பண்ண போகிறாங்க. இது ஒரு தனியாக இதுக்காகவே ஒரு பாடி கிரியேட் பண்ணியிருக்காங்க, இந்த PIDFலாம் வந்து மானிட்டர் பண்ணணுன்றதுக்காக. குறிப்பாக வந்து டிஜிட்டல் பேமெண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும், கேஷை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்றாங்க. இதை தான் வந்து அவங்களோட எய்மு. ஸோ கேஷ்லெஸ்ஸாக மாற்றணும் அப்படிங்கிறதான் பார்த்துட்ருக்காங்க RBI. ஸோ அடுத்து 3rd வந்து அருந்ததி யோஜனா. இது வந்து கர்நாடகா கவர்மெண்ட் லான்ச் பண்ணுறாங்க. குறிப்பாக யாருக்குன்னா பிராமின் பிரைட்ஸ்க்கு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறதுங்க. ஸோ நம்ம இதில் எப்படி வந்து தாலிக்கு தங்கம்லாம் இருக்கும், அதே போல் அங்கே வந்து பிராமின் பிரைட்ஸ்க்கு கொடுக்குறாங்க ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ், அருந்ததி யோஜனா கர்நாடகா. அடுத்து ஷௌர்யா சேலரி அக்கௌண்ட். இது வந்து பந்தன் பேங்க் அப்படிங்கிறது வந்து இந்தியன் ஆர்மி கூட ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா ஆர்மியில் இருக்கக்கூடிய ஆர்மி பர்சனல்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து சேலரி அக்கௌண்ட் வந்து இங்கே பந்தன் பேங்க் மூலிமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக. அதில் நிறையா ஃபெசிலிட்டிஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க. மினிமம் பேலன்ஸ் இருக்கலாம், அப்புறம் வந்து கவுண்ட்லெஸ் வந்து டிரான்சாக்ஷன்ஸ் வந்து எங்கே வேணாலும் ATMல எடுத்துக்கலாம். ஸோ அது போல் நிறையா ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து குறிப்பாக வந்து இந்த 6% இன்ட்ரெஸ்ட் ஃபார் அக்கௌண்ட்ஸ் வித் மோர் தென் 1 lakh. அந்த அக்கௌண்ட்டில் வந்து 1 lakh மேலே இருந்துச்சு அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து 6% இன்ட்ரெஸ்ட் வந்து அதில் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பந்தன் பேங்க். அடுத்து 7th வந்து கமிட்டி, லடாக் ரீஜனுக்கு வந்து ஒரு கமிட்டி வந்து செட் பண்ணியிருக்காங்க. யாருன்னா G. கிஷான் ரெட்டி அவர்களின் தலைமையில். இவர் யார் அப்படின்னா மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஹோம். ஸோ இது வந்து அதாவது யூனியன் மினிஸ்டர், அதாவது கேபினெட் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, அப்புறம் வந்து யூனியன் மினிஸ்டர்ஸு, அப்புறம் வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டு இண்டிபெண்டன்ட் சார்ஜ் இருப்பாங்க. அடுத்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டு இதுக்கு அதாவது ஒரு மினிஸ்ட்ரி கீழே இருக்கும். இப்போ ஹோம் அஃபேர்ஸ் வந்து அமித்ஷா அவர்கள் தான் வந்து யார் மினிஸ்டர், யூனியன் ஹோம் மினிஸ்டர். ஸோ இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப், இங்கே பார்த்துருவோம் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஹோம். ஸோ இது வந்து G. கிஷான் ரெட்டி. ஸோ ஏதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் போர்ட்ஃபோலியோஸ் இருக்குது. இப்போ ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஸோ எப்படி நிர்மலா சீதாராமன் இருக்காங்களோ அதே போல் ஃபினான்ஸ்க்கு வந்து இந்த மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஹோம், மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஃபினான்ஸ்னு சொல்லி ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அது போல் பெரிய பெரிய போர்ட்ஃபோலியோஸ்லாம் வந்து 2-3 பேர் இருப்பாங்க. ஸோ அதில் G. கிஷான் ரெட்டிங்கிறவர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஹோம் அஃபேர்ஸ். அவரோட தலைமையில் 10 member கமிட்டி, 10 member கமிட்டி வந்து செட் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா ஃபார்ம்டு ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாங்குவேஜ், லேண்ட் அண்ட் கல்ச்சர் லடாக் ரீஜன். ஸோ அந்த லடாக் ரீஜனை ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக ஆரம்பிச்சிருக்காங்க G. கிஷான் ரெட்டி. ஸோ அடுத்து 9th வந்து பாலிட்டி கேஸு. இந்த சூர்யா யாதவ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் UP அப்படிங்கிற ஒரு கேஸ் வந்து அங்கே ஹைகோர்ட்டில் ஆல்ரெடி அங்கே UPயில் வந்து ஒரு ஜட்மெண்ட், அங்கே ஒரு ஜட்மெண்ட் இல்லை, UP கவர்மெண்ட் வந்து ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஆர்டரை வந்து அகெயின்ஸ்ட் பண்ணிட்டாங்க, அது வந்து இன்வாலிடுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஹஸ் ரூல்ட் அகெயின்ஸ்ட் தி உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் ஆர்டர். ஸோ குறிப்பிட்டு அது என்ன அப்படின்னா அது வந்து வெர்டிக்கல் ரிசர்வேஷன்ஸ் அண்ட் ஹரிசாண்டல் ரிசர்வேஷன்ஸை பற்றி தான் அது பேசுது. ஸோ வெர்டிக்கல் ரிசர்வேஷன்னா என்ன, OC ஜென்ரல், இப்போ வந்து OBC, SC, ST. ஸோ இதெல்லாம் வந்து என்னதுன்னா வெர்டிக்கல் ரிசர்வேஷன்ஸு. இதே ஹரிசாண்டல் ரிசர்வேஷன்னா இந்த OBCயில் விமனுக்கு, அப்புறம் வந்து நம்ம இதில் பார்த்தோன்னா PSTMலாம் இருக்குது. ஸோ இதே போல் டிசேபிள்டாக இருக்கலாம். ஸோ இந்த போல் இதுதான் வந்து ஹரிசாண்டல் ரிசர்வேஷன். இதுதான் வந்து நம்ம என்ன பார்த்தோம், நீட்டில் வந்து ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் சொல்லி உள் ஒதுக்கீடு பார்த்தோம். ஸோ அதை என்ன பண்ணியிருந்தாங்க, 7.5% ரிசர்வேஷன் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது போல் தான் இந்த இதை பற்றி கொடுக்குறாங்க. இப்போ என்னென்னா இதில் வந்து சில கான்ஃப்ளிக்ட் எப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து OCலையும் அதே போல் விமனுக்குன்னு சில கேட்டகரி இருக்கும், அதே போல் டிசேபிள்டுக்கு இருக்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் விமன் மட்டும் எடுத்துக்கலாம். அதே போல் இப்போ OBCலையும் ஒரு விமன் கேட்டகரி எடுத்துக்கலாம். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, இங்கே இருக்கக்கூடிய விமன் வந்து இங்கே பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. இவங்க வந்து இதுக்குள்ளே தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் சுப்ரீம் கோர்ட் வந்து அதை ரூல் பண்ணிவிட்டு இவங்க வந்து அந்த மார்க் எடுக்கும் பட்சத்தில் அவங்க ஜென்ரல் கேட்டகரியில் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்கு. ஸோ அதை பற்றி ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஜஸ்ட் இந்த வெர்டிக்கல் ரிசர்வேஷன், ஹரிசாண்டல் ரிசர்வேஷன், இந்த சூர்யா யாதவ் கேஸ் என்னன்றது மட்டும் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். அடுத்து ராஷ்ட்ரிய காமதேனு ஆயோக், ஹை பவர்டு பெர்மனன்ட் அட்வைசரி பாடி வந்து செட் பண்ணியிருக்காங்க. ராஷ்ட்ரிய காமதேனு ஆயோக்ன்றது இது வந்து அந்த ராஷ்ட்ரிய கோகுல் மிஷன்றதுலேருந்து ஒரு பகுதி தான் அப்படிங்கிறாங்க. இது எதுக்காக அப்படின்னா டு கன்சர்வ்
சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அண்ட் ஜெனட்டிக் அப்கிரேடேஷன் ஆஃப் இண்டிஜினியஸ் breeds ஆஃப் கவுஸ். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா மாடுகள் வந்து பாதுகாக்கிறதுக்காக கிரியேட் பண்ணியிருக்க ஆயோக் தான் அது. ராஷ்ட்ரிய காமதேனுனாலே மாடு தான். ஸோ ராஷ்ட்ரியனாலே நேஷ்னல், ஸோ நேஷ்னல் கவு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ இது வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ஒன்றும் இம்பார்ட்டன்ட் இல்லை, ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து தேர்ட் யூஎஸ்ஏ எலெக்ஷன். ஸோ யூஎஸ்ஏல அங்கே இப்போ தான் நம்ம பார்த்தோம்னா யூஎஸ் கேபிட்டலில் ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்து போச்சு. ஸோ இப்போ என்ன, ஜோ பைடன் வந்து இன்னும் பொறுப்பேற்கல. ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து இன்னும் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறார் அஃபிஷியலி. பட் அவர் அக்செப்ட் பண்ணுறாலோ இல்லையோ 20th ஜனவரி வந்து 21 வந்து அவர் கண்டிப்பாக வெளியேறி தான் ஆகணும். 20th ஜனவரி ஜோ பைடன் வந்து பதவி ஏற்றுருவார். ஸோ அவருக்கு வந்து அன்றைக்கி வந்து எல்லா இதுவும் பொறுப்புகள் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ்ஏ வந்து 20th ஜனவரி 2021 வந்து ஜோ பைடன் வந்து பதவி ஏற்கிறாரு. ஸோ அவர் வந்து 306 சீட்ஸ் வந்து செக்யூர் பண்ணியிருக்காரு. டொனால்ட் ட்ரம்ப் வந்து 232 தான் இருக்குது. பட் 270க்கு மேலே இருந்தாலே யார் அந்த 270 மார்க்கை தாண்டுறாங்களோ அவங்க தான் வந்து இது பண்ணுவாங்க. பட் 306 ரொம்ப சேஃப் சைடாகவே இருக்குது. ஸோ ஜோ பைடன் அவர்கள் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க சார் யூஎஸ் பிரசிடென்ட்டாக. அடுத்து 10th வந்து ஸ்போர்ட்ஸு. கிரிக்கெட்டில் வந்து 18th AFC ஏஷியன் கப் இது எங்கே நடக்குதுன்னா சைனாவில் 2023. ஸோ அது வந்து இப்போ அவங்க அந்த பிட்டிங்கில் வந்து அவங்க சைனா வாங்கியிருக்காங்க. ஸோ AFC ஏஷியன் கப் வந்து இது வந்து இது கிரிக்கெட்டில் ஃபுட்பால் ரெலவெண்ட். ஸோ இந்த ஹெட்டிங் மட்டும் மாற்றிடுங்க. ஸோ இது ஃபுட்பால் இது. ஸோ மாற்றி நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து ஒரு ஃபுட்பால் டோர்னமெண்ட்டு. ஸோ சைனாவில் 23 நடக்க போகுது. அதே போல் ஃபுட்பாலில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் தான், மான்செஸ்டர் யுனைட்டை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய மார்க்கஸ் ராஷ்ஃபோர்டுங்கிறவர் தான் மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இவரை வந்து மார்க்கஸ் ராஷ்ஃபோர்ட். ஸோ யூஸ்வலாக வந்து மெஸ்ஸி இருக்கும், அதே போல் கிறிஸ்டியானோ ரொனால்டோ, நெய்மர் இந்த மாதிரிலாம் இருக்கும். பட் மார்க்கஸ் ராஷ்ஃபோர்டுங்கிறது இப்போ மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயராக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. மான்செஸ்டர் யுனைட்டை ரெப்ரசென்ட் பண்ணி ப்ளே பண்ணுறாரு. ஸோ அடுத்த 11th வந்து புக்ஸு. ரைட் அண்டர் ஆர் நோஸ், ரிட்டன் பை கிரிதரன். இவர் வந்து RBI ஆஃபீஸர், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ அவர் அந்த இதில் ஒர்க் பண்ணியிருக்கார், மேனேஜராக ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு அங்கே. ஸோ கிரிதரன் ரைட் அண்டர் ஆர் நோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அடுத்து 13th வந்து சயின்ஸ் அண்ட் டெக்கில் பென்ஷன் ஆப். பென்ஷன் வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வந்து மணிப்பூர்னு வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மணிப்பூர் சீஃப் மினிஸ்டர் பைரன் சிங் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க பென்ஷன் ஆப். எதுக்காகனா ஸோ பென்ஷனர்ஸ் வந்து அவங்க வந்து ரொம்ப ட்ரபிள்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடாது, இன்கன்வீனியன்ஸ், அதாவது ரொம்ப வந்து அது கஷ்டப்படாமல், அதாவது உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 6 months ஒன்ஸ் வந்து அவங்க வந்து ஃபோட்டோ வந்து ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்து சைன் பண்ணணும். ஸோ அது வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, அப்படியே 6 months ஒன்ஸ் அவங்களே வந்து இந்த ஆப் மூலியமாகவே அப்லோட் பண்ணிக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள வந்து கஷ்டப்படுத்தாமல் இன்னும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து சத்தார்க் நகரிக் ஆப் அப்படிங்கிறது வந்து லியூட்டனன்ட் கவர்னர் யார், மனோஜ் சின்ஹா தான் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய லியூட்டனன்ட் கவர்னர். ஸோ அவர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது அண்ட் டிபார்ட்மெண்டல் விஜிலன்ஸ் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட்டும், அதே போல் ஒரு ஆப் சத்தார்க் நாகரிக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகனா டிரான்ஸ்பரன்சி, ஸோ அக்கௌண்டபிள் அண்ட் ரெஸ்பான்சிவ் கவர்மெண்ட், ஒரு டிரான்ஸ்பரன்சி தான் இதோட கான்செப்ட். ஸோ அதுக்காக லியூட்டனன்ட் கவர்னர் மனோஜ் சின்ஹா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் லான்ச் பண்ணியிருக்காங்க மொபைல் அப்ளிகேஷன். அடுத்து 14th வந்து ஜியாகிரஃபி, WDFC. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். வெஸ்டர்ன் டெடிகேட்டட் ஃப்ரீட் காரிடர். ஸோ இது வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 306 கிலோமீட்டரு ரிவேரியிலேருந்து மடர் ராஜஸ்தான் வரைக்கும் இது இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து டெல்லி டு மும்பையோட ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இது. அதில் வந்து இப்போ ஒரு 2 இதை வந்து இதை இனிஷியேட் பண்ணி இனாக்ரேட் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து இஸ் அன் எபிட்டோம் ஆஃப் இந்தியா ஜப்பான் கொலாபரேஷன். ஏன்னா இது ஜப்பான் தான் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் அதனால் ஃபார் காம்ப்ரிஹென்சிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படின்றாங்க. இது ஒரு கீ ப்ராஜெக்ட் அப்படிங்கிறாங்க இந்த WDFC வந்து ப்ராஜெக்ட்டு. இதில் ரொம்ப சிக்னிஃபிகன்ஸான வேர்ல்டு ஃபஸ்ட்டு டபுள் ஸ்டாக், அதாவது ட்ரெயினில் அந்த கோச்சில் வந்து பார்க்கும்பொழுது ஒரு எப்போவுமே யூஸ்வலி கண்டெய்னர் வந்து இப்படி இருக்கும். ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா டபுள் ஸ்டாக் அப்படிங்கிறாங்க. மேலே இன்னொரு கண்டெய்னரும் வச்சு 1.5 கிலோமீட்டர் லாங் அந்த ட்ரெயின் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ 1.5 கிலோமீட்டர் லாங் வேர்ல்டு ஃபஸ்ட்டு டபுள் ஸ்டாக் லாங் ஹவுல் கண்டெய்னர் ட்ரெயின். ஸோ இது அப்படி அதுக்கு ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. ஸோ வெஸ்டர்ன் டெடிகேட்டட் ஃப்ரீட் காரிடர். அடுத்து ஸ்ட்ராட்டோஸ்பியரிக் வார்மிங். அந்த நம்ம லேயர் வந்து அதில் ஒரு லேயர் வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியரிக் லேயர், ட்ரோபோஸ்பியர், அப்புறம் ஸ்ட்ராட்டோஸ்பியர்லாம் இருக்கும். ஸோ ஸ்ட்ராட்டோஸ்பியர் வார்மிங் வந்து என்னென்னா SSW அப்படிங்கிறாங்க. இது ஒரு டெக்னிக்கல் நேம் தான். ஸோ சடன் ஸ்ட்ராட்டோஸ்பியரிக் வார்மிங் அப்படின்னு சொல்லி SSW வந்து எப்போனா 5th January வந்து டேக் பிளேஸ் ஆயிருக்கு. என்ன இருக்குன்னா இங்கே 10 to 50 கிலோமீட்டர் அபோவ் எர்த் சர்ஃபேஸில் அதோட டெம்பரேச்சர் வந்து வார்மிங்னா அந்த இன்க்ரீஸ் ஆகிருக்கு, டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ 50 degree Celsius வந்து வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஸ்ட்ராட்டோஸ்பியரிக் வார்மிங். அடுத்து வந்து அனுபவ மண்டபா அப்படின்றது வந்து எங்கன்னா கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் வந்து ஒரு ஃபவுண்டேஷனோட வந்து அடிக்கல் நாட்டியிருக்காங்க ஒரு புது மண்டபம் கட்டுறதுக்கு. எங்கன்னா பாசவ கல்யாண் இன் பிடார் டிஸ்ட்ரிக்ட். ஸோ இந்த இடத்துல தான் யாருக்காக அப்படின்னா போயட் ஃபிலாசபர் பாசவனா. ஸோ இவருக்காக தான் அது கட்டுறாங்க. அந்த மண்டபம் வந்து எதோட பேஸ் பண்ணியிருக்குன்னா சாளுக்கியா ஸ்டைலில் வந்து கட்ட போகிறாங்க.
ஸோ இவர் யாருன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் poet philosopherன்னு சொல்லி. எந்த ரீஜன் எந்த டைமில் இருந்தாருன்னா 12th century. அப்போ வந்து யார் வந்து கர்நாடகாவில் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா காலச்சாரி டைனாஸ்டி. ஸோ பிஜாலா ஒன் அப்படிங்கிறவர் தான் வந்து அந்த டைம் வந்து ரூலிங் பண்ணிட்டு இருந்திருக்காரு. பசவனாங்கிறவர் வந்து ஒரு poet philosopher. அடுத்து மிஸ்லினியஸில் வந்து பாம்பே ஹைகோர்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, டிக்ளேர் பண்ணியிருக்காங்க என்னென்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கூடாது. ஏதாவது பொருட்களை வந்து இந்த நேம் ஆஃப் காடை சொல்லியோ இல்லை அந்த சூப்பர்ஸ்டிஷியஸ் குவாலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏமாற்றி பொருட்களை விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பாம்பே ஹைகோர்ட் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணுறவங்க மேலே ஆக்ஷன்ஸ் எடுக்க சொல்லி பாம்பே ஹைகோர்ட் டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து தமிழ்நாட்டில் வந்து 16th வேக்சினேஷன். ஸோ வேக்சினேஷன் வந்து என்ன சொல்கிறாங்க, ஆல் ஓவர் இந்தியா வேக்சினேஷன் ப்ரோக்ராம் வில் பி ஸ்டார்டட் ஆன் January 16th. பிரைம் மினிஸ்டர் வந்து இனாகிரேட் பண்ணியிருந்தாங்க, அதை லான்ச் பண்ணுறதா January 16 வந்து வேக்சினேஷன் வந்து எல்லா ஸ்டேட்ஸும் வந்து இனிஷியேட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சீஃப் மினிஸ்டர் வந்து எங்கே லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னா மதுரை ராஜாஜி ஹாஸ்பிட்டலில் January 16 ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ இப்போ இந்த வேக்சின்ஸ் வந்து அது வந்து கோவிஷீல்டாக இருக்கட்டும் இல்லை கோவேக்சினாக இருக்கட்டும், ஸோ ரெண்டுமே அதோட கேப் வந்து என்னென்னா 4 weeks தான். ஸோ 28 days ரெண்டுமே 2 டோஸ் கொடுக்கணும். ஸோ இது வந்து ஒரு டோஸ்லேருந்து இன்னொரு டோஸ்க்கு கேப் வந்து 4 weeks இருக்கணும், இல்லை அதாவது 28 days. ஸோ அப்படி இருக்கணும். அதே போல் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த வேக்சின்ஸ் வந்து எப்போ எஃபெக்ட் அதாவது ஒர்க் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா ஃபஸ்ட் டோஸ் கொடுத்து எப்போ 28 days கழித்து செகண்ட் டோஸ் கொடுப்பாங்க. செகண்ட் டோஸ்லேருந்து 14 days கழித்து தான் அந்த வேக்சின் வந்து செயல்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. 28 days 4 weeks கேப்பு. அப்புறம் வேக்சின் வந்து வில் பி 14 days ஆஃப் செகண்ட் டோஸ்க்கு அப்புறம் ஆக்டிவாக இருக்கும். ஸோ இதான் வந்து சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி கொஸ்டின்ஸ் நேற்று என்ன பார்த்தோம், விச் ஸ்டேட் இஸ் கோயிங் டு செட் அப் வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஃப்ளோட்டிங் சோலார் பவர் ப்ராஜெக்ட்டு, மத்திய பிரதேஷ் ஓம்கரேஸ்வர் டேமு நர்மதா ரிவர். ஸோ இது நம்ம பார்த்தோம் 600 MW இது வந்து இது பண்ண போகிறாங்க கன்வா டிஸ்ட்ரிக்டில். ஸோ இன்றைக்கி என்ன கொஸ்டின்னா, இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா டு பி ஹெல்ட் இன் எங்கே, தமிழ்நாடு, கோவா. 51st ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். எங்கே நடக்க போகுதுன்னா A தமிழ்நாடு, B கோவா, C ஜார்க்கண்ட் அண்ட் D மணிப்பூர். ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.